போகரையாவின் 7000ல் தைலத்தின் வகைகளாக எத்தனையோ சொல்லி இருந்தாலும் இது போன்ற எளிதான தைலத்தால் உடல் நலமும் கண் நலமும் கிடைக்கும் என்றாலும் செம்பும் தங்கமாகும், வெள்ளியும் தங்கமாகும், தங்கமும் மாற்று மாறி சுத்த தங்கமாக மாறும் என்று சொல்லி இருப்பது ஆச்சரியப்பட வைக்கிறதாக இருக்கிறது. தாமரை கிழங்குடன் பல பொருட்கள் சேர்த்து ஒரு நல்லதொரு தைலத்தை செய்து பார்க்க போகரையாவின் பாடலை கேட்டு தெரிந்து கொள்வோமா? பாடினேன் இன்னமொரு மார்க்கங்கேளு, பாலகனே என் மக்கள் பிழைக்கவென்று, நீடியே பல நூலும் சுழுக்கறிந்து நேர்மையுடன் யாமுரைத்த தைலமப்பா, தேடியே பூவரசன் சேர்தானொன்று சிறப்பான கசகசவின் விரைதானப்பா, வாடியே அலையாதே கிழங்கு சொல்வேன் வளமான தாமரையின் கிழங்கு தானே. பாடினேன் இன்னமொரு மார்க்கங்கேள், பாலகனே என் மக்கள் பிழைக்கவென்று நீடியே தேடியே பல நூலும் கற்று அதில் உள்ள குறிப்புகளையெல்லாம் அறிந்து தெளிவாக தாம் சொன்ன தைலமப்பா என்றும், தேடியே பூவரச மரத்தின் பூக்கள் ஒரு சேர்தான் எடுத்துக்கிட்டு, ஒரு சேர்னா 250 கிராம், சிறப்பான கசகசாவின் விதை ஒரு சேர் எடுத்துக்கணுமா. வாடியே அலையாதே, தேடி தேடி அலைய வேண்டாம், ஒரு கிழங்கு நான் சொல்றேன், வளமான தாமரையின் கிழங்கு. தாமரை கிழங்குன்னு கேட்டா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அந்த அதே தாமரை கிழங்கையும் எடுத்துட்டு கிழங்கான விதையுடனே கெந்தி சேர்த்தான், கிளறியே குழியம்மி தண்ணிலிட்டு பழங்கமுடன் தான் இடித்து பாண்டமிட்டு, பாகமுடன் பாண்டமதில் சிலது போட்டு தழங்கவே மேல்வாய்க்கு சீலை செய்து தகைமையுடன் குழித்த இளம் இறக்கிக் கொண்டு, வழங்கவே தைலமதை பதனம் பண்ணு வளமையுடன் ரவிதனிலே தாக்குவாயே. கிழங்கான தாமரை கிழங்கோடவும் மேல சொன்ன பூவரசம்பூ கசகசா விதையும் சேர்த்து கிளறி குழி அம்மின்னா உரல்ல போட்டு இடிச்சு சிறு மண்பாண்டத்துல போட்டு அந்த மண்பாத்திரத்தை மூடி துணியால இருக கட்டி குழித்தைலம் இறக்கி கொள்ளணும்னும், குழித்தைலம்னா ஒரு அடிக்கு குழி தோண்டிட்டு அந்த குழிக்குள்ள கீழே துளையிடப்பட்ட அந்த மூடின பாத்திரத்தையும் அதற்கு கீழே ஒரு சிறு பாத்திரத்தையும் வச்சு, ஏன்னா அந்த சிறு பாத்திரத்துல தான் தைலம் வடிஞ்சு கிடைக்கும், அந்த மண்பாத்திரத்தை சுத்தியும் மேலேயும் எருவை அடுக்கி எரிய விடும்போது மண் பாத்திரத்தில் உள்ள சரக்குகள் எல்லாம் சூடாகி வெந்து எண்ணெயை கசிந்து கீழே துளையின் வழியே கீழே உள்ள பாத்திரத்தில் வந்து விழும். அப்படி கிடைத்த தைலத்தை எடுத்து பத்திரப்படுத்தி நல்ல வெயிலில் வைக்க வேண்டும்னு சொல்லிட்டோ, தாக்கவே தகடடித்து பூசி போடு, தனியான செம்பதுக்கு புடமே போடு, நோக்கமுடன் செம்பதுவும் ஊரலேகி நெடிதான செம்பதுவும் மாற்று காணோ, பார்க்கவே செம்பதுவும் மூன்றேயாகும், பாங்கான வெள்ளியது 4ஏயாகும், போக்கவே தான் உருக்கி தகடடித்து பொங்கமுடன் தான் போட மாற்றுமாமே. தாக்கவே தகடடித்து பூசி போடு, செம்ப தகட அடிச்சு அதுக்கு மேல இந்த தைலத்தை பூசி காய வச்சு பிறகு புடம் போட்டா செம்பு அரிச்சு செம்புல மாற்று காணும். மாற்று காணும்னா செம்பு நிறமாயி மாத்து அதிகமாகி இருக்கும்னும், இது போல வெள்ளியிலையும் பூசி காய வச்சு புடம் போட்டா வெள்ளியும் மாற்றாகி
ஒரு மாத்துல இருந்து 4 மாத்து ஆகணும். மாத்துன்னா 10 மாத்து தங்கம், 10 மாத்து தங்கம்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல மாத்துங்கிறது ஒரு அளவை குறிக்கும். தங்கத்தோட சிறப்பான அளவு என்பது மாத்து வைத்து கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். இது போலவே தகடடித்து தைலம் பூசி புடம் போட்டு எடுத்தா மாத்து கூடும்னு சொல்லிட்டு மாற்றான பொன்னதுவும் ஆரேயாகும் மகத்தான தங்கம் அது 3 நீற்றான 2 தான் ஒன்றாய் கூட்டி நிறையுடனே தான் உருக்கி மன்னா பாரே கூற்றான பொன்னதுவும் 8 குணமான பசுந்தங்கம் அதற்கீடாகும் தூற்றான தைலமது வேதிக்கும் பார் துறையான முறையதுதான் அதீதம் பாரே மாற்றான பொன்னதுவும் 6 இப்படி செம்பும் வெள்ளியும் மாத்து கூடி 6 மாத்து ஆகிடணும். தங்கத்தோட இந்த 2ஐயும் அதாவது மாத்து கூடின செம்பையும் வெள்ளியையும் 3 கொன்னா சேர்த்து புடம் போட்டா தங்கம் 8 மாத்தா கிடைக்கும்னோ குணமான பசுந்தங்கம் இதுக்கு ஈடான தங்கமா இருக்கும்னோ இதை இந்த தைலம் செய்கிற வேலையாக்கும் சரியான முறையோடு செய்து பாருங்கள்னு சொல்லிட்டு அதீதமாம் இத்தைலம் கொண்டு பாரு அப்பனே குஷ்டமது கடைகட்டோடோ துதீதமுடன் மேகமென்ற 20 போகும் துளையாத கவிசையொடு பொறுமல் போகும் வதீதமுடன் சூறையது விட்டேயோடும் வாகான கிரந்தி முதல் சிறங்கு போகும் கதீதமுடன் நரம்பு வலி ரணங்கள் போகும் கண்ணொழிவு காட்டுவது தைலமாமே அதீதமாம் இத்தைலம் கொண்டு பார். சரிப்பா, செம்பை தங்கமாக்கியாச்சுன்னு விடாம இந்த தைலத்தை கொண்டுன்னா உபயோகிச்சா பூசிக்கொண்டா குஷ்டம்ங்கிற தொழுநோய் வராதுன்னும் மேக நோய்கள் சர்க்கரை நோய் உட்பட 20 விதமான மேக நோய்களும் போய்விடும்னும் கெட்ட நாற்றத்தோடு பொறுமி கொண்டிருக்கும் தோல்வியாதியும் சூளை நோயும் கிராந்தி கட்டியும் சிறங்கும் போகும்னும் நரம்பு வலி ரணம் ஆறாத புண்களெல்லாம் போகும்னும் கண்ணுக்கு ஒளி கொடுக்கும் இந்த தைலமும் சொல்லிட்டோ ஆமேதான் தைலமது காய சித்தி அப்பனே தேகமது கற்றூனாகும் காமேதான் காயாதி கற்ப நூலை கவனமுடன் கண்டறிந்து பாடலுற்றேன் நாமேதான் சொன்னபடி சத்த காண்டோ நாட்டுகளோர் பிழைக்கவென்று நவின்றிட்டேனே வேமேதான் காலாங்கி பாதம் போற்றி விருப்பமுடன் பாடி வைத்தேன் காண்டமேழே விருப்பமுடன் பாடி வைத்தேன் காண்டமேழே ஆமேதான் தைலமது காயசித்தி. இந்த தைலம் காயசித்தி தைலம்னு சொல்லலாம். இதனால வேகமது கல் தூண் போலாகி விடணும். இந்த தைலத்தை தயாரிக்க கயாதிகற்ப நூலை கவனமாக படித்து ஆராய்ந்து செய்து பார்த்து இந்த பாகத்தை பாடலாக பாடினேன் என்றும் சப்தகாண்டத்தில் இந்த மக்கள் பிழைக்கவென்று காலாங்கிநாதரின் பாதம் பணிந்து அவரின் வழிகாட்டுதலோடு விருப்பத்தோடும் பாடி வைத்தேன் என்றும் போகரையா தம் சீடருக்கு சொல்லி மக்களுக்கு சேர்க்க சொல்கிறார். தங்கம் செய்து கொண்டாலும் சரி, தங்கம் போல மேனியை பாதுகாத்து கொண்டாலும் சரி, போகரையா சொல்லித் தருவது நல்ல விஷயம் தானே.